சமுதாய முன்னேற்றத்திற்கான பணிகளில் இன்றைய இளைஞர்கள் ஆர்வம் காட்டுகிறார்களா? சமூக சேவைகளில் அவர்களின் பங்களிப்பு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. இதற்கு பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம். இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்போடு தான் இருக்கிறாங்க. எல்லா இதுலேயும் இருக்கிறாங்க. சிலர் செய்கிறாங்க, முன் செய்கிறாங்க, பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் முன் வர மாட்டுறாங்க. அதான் வேறு ஒன்றும் இல்லை. இளைஞர்கள் சமூக சேவைகளை பண்ணுறதா எல்லாம் நினச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியே தெரியல, அவங்க பண்ணுறாங்க, சில இடங்களில் வெளியே தெரியல. ஆனால் கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு இடமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வெளியில் தெரிய மாட்டேங்குது. அது மீடியாக்கள் நீங்கள் தான் வெளியில் கொண்டு வரணும். இளைஞர்கள் நல்லாவே பாட்டு பண்ணுறாங்க. முக்கியமாக பீச்சில் நல்லா பண்ணுறாங்க. சும்மா க்ளீன் சொசைட்டிக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறோம். நாங்களும் என்ஜிஓவில் நிறைய பேர் சர்வே பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் எங்களுக்கு அப் டு த லிமிட் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். பட் சொசைட்டியில் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். 20% பேர் அந்த மாதிரி ஈடுபடுறாங்க. நிறைய அட்வைஸ் பண்ணோன்னா அவங்க கேட்டுக்கிற தன்மையில் தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக செய்வாங்க. அவங்கள வழி நடத்தினா நிச்சயமாக பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணுறாங்க சார். அவங்களே முன்கூட்டி பண்ணுறாங்க. பெட்ட வேண்டியது ஆக்சிடென்ட் ஆனால் பயப்படுறாங்க சார். டேட்டா ஏன்னா கேஸ் ஆகுமோ, ஏன்னா பதில் சொல்லணுமோ, இந்த ஆக்சிடென்ட் நீங்களே பண்ணிட்டு நீங்கள் வேறு மூலியம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ட்டு சொல்கிறீங்களோ, அந்த மாரிலாம் இருக்கனால பயப்படுறாங்க. ஆனால் பண்ண ஆர்வம் இருக்குது அவங்களுக்கு. சிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லாம் நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது வெளியே வர மாட்டேங்குது. ஒன்று அவங்கள சரியாக வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. யாரும் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் தேவைப்படுது.